எங்களுடைய ஐரோப்பா பயணத்துடைய 2வது நாடான சுவிட்சர்லாந்தை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். இந்த ரயில் பயணம் ஒரு அதிவேக ரயில் அப்படிங்கிறதுனால ரொம்ப அருமையாக இருந்துச்சு தான் சொல்லணும். பார்க்குறதுக்கும் அருமையாக இருந்துச்சு, பெரிய ஒரு அசதியும் இல்லை. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சுவிட்சர்லாந்து போகிற எல்லாருக்குமே தெரிய வேண்டியது என்னென்னா ஸ்விஸ் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஸ்விஸ் பாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வச்சுக்கிட்டு சுவிட்சர்லாந்து முழுக்க உங்களால் ரயில்களில் இலவசமாக பயணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த இடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோன்னு அந்த ரயில் வழியாக பார்த்துக்கிட்டே நாங்கள் போனோம். இதுதான் ரைன் ஃபால்ஸு. நீங்கள் இப்போ பார்க்குறது தான் ஜூரிச்சில் இருக்கிற ட்ராமு. ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கேயுமே நகரத்துக்குள்ளே போகிற அளவுக்கு வச்சுருக்குறாங்க. ரொம்ப அழகான ஒரு ட்ராம் சிஸ்டம் சொல்லுவேன் நான். நாமளும் ஒரு பணக்கார நாடாக ஆனதுக்கப்புறம் இப்படித்தான் கலையை கொண்டாடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு நாளும் வரட்டும். சுவிட்சர்லாந்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான பகுதி லேக்ஸ் அப்படிங்கிற ஏரிகளால் தான் சூழப்பட்டிருக்கு. எங்கே திரும்பி ஃபோட்டோ எடுத்தாலும் நல்லா இருக்கிற இடம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம் இது. எங்கே பார்த்தாலும் சீனிக் வியூ இருக்கிற ஒரு இடமா இது இருந்ததுனால எங்களால் கண்ணை எடுக்கவே முடியல. வணக்கம், கற்றல் 2.0 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எங்களுடைய ஐரோப்பா பயணத்துடைய 2வது நாடான சுவிட்சர்லாந்தை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஃப்ரான்ஸில் 2.5 நாள் இருந்துட்டு சுவிஸை நோக்கி எங்களுடைய பயணம் தொடங்கியது. ஃப்ரான்ஸில் கார்தி லியான் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நேரடியான ட்ரெயின் சுவிட்சர்லாந்துக்கு இருக்குது. இந்த ரயில் பயணம் ஒரு அதிவேக ரயில் அப்படிங்கிறதுனால ரொம்ப அருமையாக இருந்துச்சு தான் சொல்லணும். பார்க்குறதுக்கும் அருமையாக இருந்துச்சு, பெரிய ஒரு அசதியும் இல்லை. நாங்கள் இப்போது சுவிட்சர்லாந்தின் ஜூரிக் அப்படிங்கிற ஊரில் இருக்கிறோம். சுவிட்சர்லாந்தில் எல்லா ஊருமே அழகு தான், இந்த ஊரும் அழகு தான். சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை எல்லாமே ரயில் தான். ரயில் பயணம் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு ரயில் பயணமாக சுவிட்சர்லாந்து முழுக்கவே வச்சுருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சுவிட்சர்லாந்து போகிற எல்லாருக்குமே தெரிய வேண்டியது என்னென்னா ஸ்விஸ் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஸ்விஸ் பாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வச்சுக்கிட்டு சுவிட்சர்லாந்து முழுக்க உங்களால் ரயில்களில் இலவசமாக பயணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். சுவிட்சர்லாந்து அழகான ஊர் அப்படிங்கிறத ரயில் வழியாகவும் பார்க்கலாம். ரொம்ப அகலமான ஜன்னல்கள் வச்சு அந்த க்ரீன்வேஸ், அந்த புல்வெளிகளை நீங்கள் பார்த்துட்டே வர மாதிரி வச்சுருக்கிறாங்க. அருமையான காட்சிகளாக இருக்குது. எங்கள் ஐரோப்பா பயணத்தில் நான் அதிகமாக தங்க போகிற நாடாக சுவிட்சர்லாந்து தான் இருக்குது. சுவிட்சர்லாந்தில் நாங்கள் 2 ஊரை கவர் பண்ணுறோம். ஒன்று ஜூரிக்கு, இன்னொன்று லுசுரேன். முதல் நாள் ஜூரிக்லேருந்து ரைன் ஃபால்ஸ் அப்படிங்கிற இடத்த நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். அகைன் எல்லாமே ரயில் வழியாக போகக்கூடியது தான். ஜூரிச் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரயில் ஏறி ரைன் ஃபால்ஸ் நோக்கி நாங்கள் போயிட்டுருக்குறோம். இந்த இடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோன்னு அந்த ரயில் வழியாக பார்த்துக்கிட்டே நாங்கள் போனோம். இதுதான் ரைன் ஃபால்ஸு. கிட்டக்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணி பாருங்கள். அங்கே தூரத்தில் ஒரு வீடு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த படகு ஏறி தான் போகணும். இந்த படகு பயணம் அப்படிங்கிறது ஃபேமஸ் நினைக்கிறேன். நிறையா பேர் அதில் ஏறி அந்த ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு வந்தாங்க. நாங்கள் போகலை, ஏன்னா நாங்கள் அன்றைக்கி தான் களைப்பில் இருந்தோம். அதனால் நாங்கள் வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டோம். சுவிட்சர்லாந்தை பொறுத்த வரைக்கும் யூரோப்லேருந்து அது கொஞ்சம் வித்தியாசமான நாடு அப்படின்னு தான் சொல்லணும். யூரோப்பில் மற்ற நாடுகளை விட இந்த நாடு ரொம்ப அழகான நாடு அப்படிங்கிறதுனாலேயே அது ஒரு காஸ்ட்லியான நாடாகவும் இருக்குது. அவங்க யூரோ அப்படிங்கிற கரன்சியை யூஸ் பண்ணாமல் ஃப்ராங்க் அப்படிங்கிற தனி கரன்சியை யூஸ் பண்ணுறாங்க.
ஃப்ராங்க் அப்படிங்கிறது யூரோவை விட காஸ்ட்லியான ஒரு கரன்சி. ஸோ அதனால் அங்கே போகும்போது செலவு அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி தான் நம்ம எல்லா விஷயங்களையும் பண்ணணும். இவ்வளோ அழகான இடத்துக்கு ஒரு மெமரிஸ் வேணாமா? ஒரு ரீல்ஸ் எடுத்தோம். அந்த ஃபால்ஸ் பக்கத்துலேயே இப்படி ஒரு அழகான ரயில் பயணமும் கிடைச்சிது. சுவிட்சர்லாந்தில் ரயில்வேஸ் மாதிரியே இன்னொரு அழகான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராம். ஸோ ரோட்டில் இந்த மாதிரியான ட்ராம்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்விஸ் பாஸ் யூஸ் பண்ணி இதுலேயும் நம்ம வந்து ஃப்ரீயாக பயணம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். மற்ற நாடுகளில் எப்படி நீங்கள் கூகுள் மேப் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி சுவிட்சர்லாந்துலேயும் கூகுள் மேப் யூஸ் பண்ணி எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகணும், எந்த பஸ்ஸில் போகணும், இல்லை எந்த ட்ராமில் போகணும், எந்த ரயிலில் போகணும்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்பவே வந்து க்ளீனான ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் உள்ள ஒரு நாடு தான். யூரோப்பில் நீங்கள் சுற்றுறீங்க அப்படின்னா, சின்ன பசங்களை அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க எக்ஸைட் ஆகிற விஷயங்கள் ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான். என் பசங்களை பொறுத்த வரைக்கும் சுவிட்சர்லாந்து உலகத்தையே அழகான நாடு அப்படின்னாலும் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தான் ரியாக்ஷன் இருந்துச்சு. ஏன்னா அந்தந்த வயசில் அந்தந்த விஷயங்களை நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி தான் குழந்தைகளுமே. ஸோ அவங்க எதை என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் டிஸ்னிலாண்ட் என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி சுவிட்சர்லாந்தில் பனி எங்கே அப்படின்னு தான் அவங்களோட கேள்வி இருந்துச்சு. நம்ம ஸ்னோ பார்க்க தானே வந்தோம், ஸ்னோவை காணுமேன்னு சொல்லிட்டு. ஜூன் மாதம் போனீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் ஸ்னோ பார்க்குறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும். சுவிட்சர்லாந்தில் நீங்கள் எந்த மாதம் போகிறீங்க, அப்போ என்ன வெதர் இருக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக ரிசர்ச் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் ஜூரிச்சில் இருக்கிற ட்ராமு. ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கேயுமே நகரத்துக்குள்ளே போகிற அளவுக்கு வச்சுருக்குறாங்க. ரொம்ப அழகான ஒரு ட்ராம் சிஸ்டம் சொல்லுவேன் நான் போன ட்ராம் சிஸ்டத்துலேயும் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரோட்டுக்கு நடுவுலையே வந்துட்டு ட்ராக் இருக்கும், அதில் வந்து அப்படியே ட்ராம்ஸ் வந்துட்டு இருக்கும், சிக்னலில் நிற்கும், தாண்டி போகும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஜூரிச்சை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு. ஐரோப்பாவில் வந்து கலைக்கு முக்கியத்துவம் தருவாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு இசைக்கலைஞர்கள் ரோட்டு ஓரத்தில் நின்று வாசித்தாங்க. கிட்டத்தட்ட மேல்நாட்டு ஆர்கெஸ்ட்ரா லெவலுக்கு அவங்களோட இருந்துச்சு. உண்மையிலேயே ரொம்ப வியப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ். நாமளும் ஒரு பணக்கார நாடாக ஆனதுக்கு அப்புறம் இப்படித்தான் கலையை கொண்டாடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு நாளும் வரட்டும். ஜூரிச்சில் நாங்கள் அடுத்து போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூரிச் லேக்கு. ஸோ ஜூரிச் நகரத்துலேருந்து வந்து அந்த லேக் பயணம் படகுல வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அகெயின் ஸ்விஸ் பாஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த பயணமும் ஒரு ஃப்ரீ அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். ஸோ ரொம்ப அழகான லேக்ஸ். சுவிட்சர்லாந்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான பகுதி வந்து லேக்ஸ் அப்படிங்கிற ஏரிகளால் தான் சூழப்பட்டிருக்கு. ஸோ அப்படியான ஒரு லேக்கில் தான் நாங்கள் பயணிச்சிட்ருக்குறோம். சின்ன படகுலேருந்து பெரிய படகுகள், ஸ்பீட் போட்டு நிறையா வச்சுருக்குறாங்க. சம்மரில் இந்த மக்கள் வந்து பெரும்பான்மையாக இதில் செலவிடுவாங்க அப்படின்னு தோணுச்சு. ஜூரிச்சில் எங்களுடைய 2 நாட்களை முடித்து கொண்டு லுசுரேனை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ சுவிட்சர்லாந்தில் ரயில் பயணம் அப்படிங்கிறது நீங்கள் சுற்றி இந்த ஏரிகள், மலைகள், பனி மலைகள் அப்படின்னு பல விஷயங்களை பார்த்துட்டு தான் போவீங்க. நிச்சயமாக அதை பார்க்குறது நல்லா தான் இருக்கும். அதற்கு ஏற்ற வகையில் சுத்தமான கண்ணாடி மூலமாக உங்களுக்கு காமிக்கிறாங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம காசு அதிகமாக கொடுக்குறோம் போல்.
நாங்கள் இப்போ இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லிண்டட் சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற இடம் லுசரேனில் இருக்குது. இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஜூரிச்சில் எங்களுக்கு இடமே கிடைக்கல, அதனால் நாங்கள் லுசரேன் போனோம். சுவிட்சர்லாந்து பல விஷயங்களுக்கு ஃபேமஸ் ஆனது, அதில் ஒன்று தான் ஸ்விஸ் சாக்லேட்டு. அங்கே சாக்லேட் ஃபேக்ட்ரிஸ் எப்படி உருவானுச்சு, என்னென்ன கம்பெனிஸ்லாம் அதில் வேலை பார்த்தாங்க, எப்படி ஆப்பிரிக்காலேருந்து கோகோவை எடுத்துகிட்டு வந்து சாக்லேட்டாக மாற்றுறாங்க அப்படின்னு விரிவாக விளக்குனாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஐரோப்பாவில் இருக்கிற மிக பழமையான பாலத்தில் ஒன்று, 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சாப்பல் பிரிட்ஜ் அப்படிங்கிற லுசரேனில் இருக்கிற பாலத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. எங்களுடைய அடுத்த நாள் லுசரேனில் ரிகி குல்ம் அப்படிங்கிற ஒரு அழகான மலை பிரதேசத்துக்கு போகணும். லுசரேன்லேருந்து நாங்கள் போட் எடுத்து தான் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்குறோம். அது ஒரு நீண்ட போட் பயணம்னு சொல்லலாம், ரொம்ப அழகான போட் பயணம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்குற காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரி, அதில் வந்து தூரத்தில் மலை, அதில் வந்து நிறையா வீடுகள், அப்புறம் நிறைய சின்ன சின்ன போட்ஸு, ஸ்பீட் போட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் இந்த போட் மூலமாக போயிட்டு அப்புறம் அந்த மலை மேலேருந்து இந்த ஏரியையும் பார்த்தோம். இந்த ரிகி குல்ம் அப்படிங்கிற மலையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தின் அழகான ரயில் பயணங்களில் ஒன்றாக கோகோ ரிகி அப்படிங்கிற இந்த மலை ரயில் பயணத்தில் நீங்கள் போகலாம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ரயில் பயணமாக அது இருந்துச்சு. ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு மலையில் இந்த மரம் ரயிலில் ஏறும் போது, அதுவும் மேலேருந்து கீழே பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். யூரோப்லேயே நாங்கள் பார்த்த நாடுகள்லேயே ரொம்ப அழகான நாடாக இருக்கிறது சுவிட்சர்லாந்து தான். அதுக்கு ஏன்னா அவங்க வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மெயின்டெனன்ஸுக்கு தான் நம்ம வந்து அதிக காசு கொடுக்குறோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இதுதான் நம்ம மேலேருந்து பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய வியூ. தூரத்தில் நீங்கள் பனிமலைகள் பார்க்கலாம். ரொம்பவே அழகான ஒரு வியூ, வேர்ல்ட் கிளாஸ் வியூன்னு சொல்லலாம். எங்கே திரும்பி ஃபோட்டோ எடுத்தாலும் நல்லா இருக்கிற இடம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம் இது. கண்டிப்பாக இங்கே நம்ம ரீல்ஸ் எடுக்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் எடுத்தோம். அப்படியே பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அங்கே சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் அங்கேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ரிகி குல்ம் மலையிலிருந்து கீழே இறங்குறதுக்கு இன்னொரு ரயில், அதை பிடிச்சி நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கே பார்த்தாலும் சீனிக் வியூ இருக்கிற ஒரு இடமா இது இருந்ததுனால எங்களால் கண்ணை எடுக்கவே முடியல. ஒரு வழியாக ரிகி குல்ம் மலையை முடித்து விட்டு லுசரேனில் இருக்க எங்கள் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டோம். ட்ரெயின் வழியாக லுசரேன் போய் சேரணும். இந்த மாதிரியான ஒரு ரம்மியமான காட்சிகளை பார்த்து கொண்டே ரயிலில் வந்து லுசரேன் நோக்கி போனோம். சுவிட்சர்லாந்துக்கு ஜூன் மந்த் போகிறீங்க அப்படின்னா குளிர் இருக்காது, நல்ல வெயில் இருக்கும். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். எல்லா ஹோட்டல்ஸில் ஏசி வசதியும் இருக்காது, அதையும் நீங்கள் எதிர்நோக்கி தான் போகணும்.
ஸ்னோ எங்கன்னு கேட்ட எங்கள் பசங்களுக்கு முதல் தடவையாக ஸ்னோவை நாங்கள் காட்ட போகிறோம். நீங்களும் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.